Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோல நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன்ல பிரைவேட் DNS வந்து நம்ம எப்படி எனேபிள் பண்ணலாம் இல்லாட்டி புதுசா செட் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. சம்டைம்ஸ் உங்க ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு உங்களுக்கு பிரைவேட் DNS வந்து செட் பண்ணணும் இல்லாட்டி எனேபிள் பண்ணுன்ற ஒரு தேவை வரும். ஸோ எப்படி அதை எனேபிள் பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக செட்டிங்ஸ் உள்ள போங்க. செட்டிங்ஸில் போனதுக்கு அப்புறமா செட்டிங்ஸில் பாருங்க கனெக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி உள்ள போங்க. போனோன்னே இங்கே பாருங்க மோர் கனெக்ஷன் செட்டிங்ஸ். ஸோ அந்த ஆப்ஷனையுமே கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்கே உங்களுக்கு பார்க்க கிடைக்கும் ப்ரைவேட் DNS அப்படின்ற ஒரு ஆப்ஷன். ஸோ அது வந்து டிஃபால்ட்டாகவே வந்து எப்பயுமே ஆட்டோமேட்டிக்கில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இதை வந்து ஆட்டோமேட்டிக்கில் இருந்து நீங்கள் ஏதாவது புதுசாக டிஎன்எஸ்க்கு வந்து நீங்களா என்டர் பண்ண விரும்புறீங்கனாலுமே ப்ரைவேட் DNS ப்ரொவைடர் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த DNS ஹோஸ்ட் நேமையும் ப்ரொவைடரையும் நம்ம கொடுப்போமாச்சுன்னா, அதாவது இந்த டிஎன்எஸ்க்கான நேமை இந்த இடத்துல நம்ம கொடுத்துட்டு சேவ் பண்ணுவோமா இருந்தாலுமே புதுசாக ஒரு டிஎன்எஸ்மே வந்து செட் ஆகிரும். இல்லாட்டி உங்களுடைய சர்வீஸ் ப்ரொவைடர்ட ஆட்டோமேட்டிக்காகவே வந்து டிஎன்எஸ் வந்து கனெக்ட் ஆகிரும். ஸோ உங்கள் தேவைக்கேற்ப வந்து இந்த இடத்துல ப்ரைவேட் டிஎன்எஸ் வந்து ஆட் பண்ணிட்டு சேவ் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா டிஎன்எஸ் வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் எனேபிள் ஆகிரும், செட் ஆகிரும். ஸோ இப்படித்தான் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்து நம்ம ப்ரைவேட் டிஎன்எஸை வந்து செட் பண்ணுறது இல்லாட்டி எனேபிள் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.